அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த சேனலை பார்க்குறவங்க அனைவருமே சப்போர்ட் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். FinNiftyயோட லெவல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதான் இண்டெக்ஸ் ப்ரீமியம் லெவல் பேஸ்டு கால்குலேஷன்ஸ்ட்டு இதோடைய ப்ரீமியம், அதாவது ஒரு ஆப்ஷனோடைய ப்ரீமியத்தில் பேஸ் பண்ணி என்ன லெவல்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. வாங்க பார்க்கலாம். இப்போது சென்ற வாரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் அப்படிங்கிறது 18,096 இதில் ஹை அப்படின்னு பார்த்துட்டா 18,510, லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 18,041, க்ளோசிங் அப்படின்னு எடுத்துட்டா 18,462. அப்போ இதற்கும் உள்ள தொலைவு கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் நடந்துக்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டட். அப்போது இந்த லோ அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட், இந்த ஹை அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, ஆனால் ரெசிஸ்டன்ஸ் போல் பாவிக்கலாம். அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுற வர அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆனால் அதற்கு வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வரோம்னா ஓப்பனுக்கு கீழே க்ளோசிங் நடக்கணும், அதாவது ஓப்பன் பிலோ க்ளோசிங்காக இருக்கணும். ஓகே, இதனுடைய லெவல்ஸை நம்ம அட்டவணையில் பார்க்கலாம். FinNiftyயோடது ஏப்ரல் 11ஆம் தேதி முடிவுற கான்ட்ராக்ட் வந்து 18,500 கால், 400 புட், 300 புட், 400 கால், 600 கால் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 18,500 முக்கியமானது. இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கல், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் ஹெட்ஜில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றம் ஏற்படுற வரை இதுதான் நம்மளுக்கு இம்பேக்டட். இதனுடைய ப்ரீமியம் ஆட் பண்ணால் நமக்கு ஒரு 110 புள்ளிகள் வருது. அப்போ நம்ம ஒரு கட்டமாட்ட போட போகிறோம். இப்போ வந்து இது வந்து 18,400, இது ஒரு 18,500. சந்தை இதற்குள்ளே இருக்க விருப்பப்படுறாங்க. இதனுடைய டோட்டல்டு கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 100 ரூபா, இதனோட டோட்டல் கேப். அப்போது இதனுடைய சரி பகுதின்னு எடுத்துகிட்டால் 18,450. இப்போ 18,500 கால் 55 ரூபா அப்படிங்கிறனால 18,555 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அடுத்து 400 புட் 500 கால் ரெண்டையும் இணைத்தால் நம்மளுக்கு ஒரு 105 புள்ளிகள் வரும். அப்போ 18,605 இது ஒரு லெவல். அடுத்து 18,400 50 ரூபாய் லெஸ் பண்ணோம்னா 18,350 அப்படிங்கிறது ஒரு லெவல். அதுக்கு அடுத்தது ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 100 ரூபானால 18,300. அப்போ சந்தை வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, 18,300 18,605க்குள் இருக்க வாய்ப்பு. அதுதான் நம்மளுக்கு வைட் ரேஞ்ச். இந்த ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது 18,555 18,350. இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் நம்மளுக்கு இருக்கும். இதற்குள் இருக்கிற மார்க்கெட் ஒரு வால்டைல் ரேஞ்சாக நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக உள்ளது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதே மந்த்லி கான்ட்ராக்ட் ஏப்ரல் 25 மந்த்லி கான்ட்ராக்ட் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 19,000 கால், 20,300 கால், 20,500 கால், 18,000 புட் இப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதனுடைய ஸ்ட்ராங்கிள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 18,000 புட் 19,000 கால் அப்படின்னா 19,000 18,000க்குள்ளே தான் இருக்க போகிறோம். அப்போ இதனுடைய நடுநிலை 18,500 அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ இது நான் இந்த லெவல்ஸ்குள்ளே தான் மார்க்கெட்டை இருக்க நீங்கள் முற்படணும். ஆப்ஷன் செயின் இதில் பார்த்தீங்கன்னா 18,450 அப்படிங்கிற லெவல்ஸ் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக இருக்குது, ஏடிஎம் ஜோனாக இருக்குது. இது 76 ரூபாய், இது 71 ரூபா, அப்போ 150 ரூபா ப்ரீமியம் இருக்குது. அப்போ 18,300 டு 18,600 ஒரு இம்பேக்டட் ஜோன் அப்படிங்கிறது. இதில் மிக முக்கியம் இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப குறைவாக உள்ளது. இதனால் என்ன ஆகும்னா சந்தையோட மந்த நிலை ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 80% இல்லை. ஒரு ஆக்டிவ் மார்க்கெட்டோட மூமெண்ட் அப்படிங்கிறது 80% இருக்காது. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் வர்த்தகர்கள், ஆப்ஷன் வர்த்தகர்கள் சந்தையை விட்டு விலகி இருப்பது மிக முக்கியமானதாக இருக்கும். அடுத்து ஒரு இண்டெக்ஸ் நம்மளோட செக்டார் வைஸில் நம்ம பார்த்துக்கலாம். செக்டார் வைஸில் FinNiftyயோட செக்டார் வைஸோட ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 20 நிறுவனங்களோட உள்ளடக்கியதான் FinNifty.
அப்போ இந்த 20 நிறுவனங்களில் என்னென்ன தாக்கம் அதில் பார்த்தீங்கன்னா ஐஇஎக்ஸ் 10% தாக்கம், சோலா ஃபினான்ஸ் 7% தாக்கம், பஜாஜ் ஃபினான்ஸ் 3%, முத்தூட் ஃபினான்ஸ் 3%, பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 2%, ஹெச்டிஎஃப்சி லைஃப் எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனமாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐசிசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐஜி, பிஎஃப்சி இவங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் ஜோனில் இருந்திருக்காங்க. அப்போ இந்த நிறுவனங்களோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் FinNifty லெவல்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த நிறுவனங்களில் உங்களுக்கு FinNifty நீங்கள் ட்ரேட் பண்ணோம்னா இந்த செக்டாரில் இருக்கிறவங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். இதனுடைய லெவல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போது ஐஇஎக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட சோலா ஃபினான்ஸ் வந்து லைஃப் டைம் ஹை பக்கத்தில் இருக்காங்க. அதாவது அடுத்த வருடத்தில் என்ன நடக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஐஇஎக்ஸை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைஃப் ஹை அப்படிங்கிறது 251 ரூபாயில் இருக்காங்க. இப்போ 151 ரூபா. இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு 151 ரூபாய்ங்கிறதுல ஒரு பெஸ்ட் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதனுடைய தாக்கம் ஆப்ஷன் அட்டவணை என்ன இருக்குது அப்படிங்கிறத டெரிவேட்டிவ்ஸ் மூலியம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ டெரிவேட்டிவ்ஸில் 150 கால், 160 கால், 140 புட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 150 கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட ₹5.65. அப்போ 155 அப்படிங்கிறது ஒரு நல்ல தடுப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. 155க்கு மேலே இருந்தால் அதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்போ ஆப்ஷன் செயினில் போய் இம்ப்ளைட் வாலிட்டி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது. அப்போ 150 கால் அடிப்படையில் நம்மளுக்கு 155.70, 150 புட் ஆப்ஷன் அடிப்படையில் 145. அப்போது இந்த ரேஞ்ச் 145 to 155க்குள்ளே இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10 ரூபா ப்ரீமியம் வரும். அதில் 160, 140 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஐஇஎக்ஸ் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு சோலா ஃபினான்ஸ். அப்போ சோலா ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவர்களுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகபட்சமான லைஃப் ஹையில் தான் நம்மளுக்கு க்ளோசிங் ஆகிருக்கு. அப்போ லைஃப் ஹை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனவங்க இவங்களோட அடுத்த மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். அதற்கு டெரிவேட்டிவ்ஸ் நம்ம பார்க்கணும். டெரிவேட்டிவ்ஸில் 850 கால், 820 கால், 900 கால், 840 கால், 800 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 850 கால் படி நம்மளுக்கு 19 ரூபானா 870 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்க போகுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி ஒரு ரீசனபிளாக தான் இருக்குது, ஒரு பெரிய தாக்கம் இல்லை. அப்போ 840 கால் அப்படி பார்த்தீங்கன்னா 863, 840 புட் ஆப்ஷன் படி 20 ரூபா. அப்போ 820, அப்போ 820 to 863 டோட்டல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 ரூபாய். அப்போ 880, 800. அப்போ 800லிருந்து 880க்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இவ்வாறு தான் நீங்கள் லெவல்ஸ் எடுக்கணும். இதற்குண்டானதெல்லாம் நம்ம வந்து கட்டண பயிற்சியை நம்ம கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். கட்டண பயிற்சியில் ஈடுபட விரும்புபவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் மட்டுமே முடியும். ஏனென்றால் இது அனைத்துமே உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் உங்களுடைய ஈடுபாடு தான் மிக மிக முக்கியம். எங்களிடம் கற்றுக்கொள்வதால் நீங்கள் வெற்றி பெற இயலாது. நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுடைய ஈடுபாடை கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதை பதிவு செய்து கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.